ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் சரண். நான் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டட் ஸ்டாக் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இதான் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட மற்ற வீடியோஸையும் போய் பாருங்கள். அண்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்க்கெட் அப்டேட் பற்றி தான். ஜான்வரி ஆரம்பிச்சிருந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. அப்பப்போ கொஞ்சம் நமக்கு பாசிட்டிவாக காட்டினாலும் உடனே அடித்து இறக்கி விட்டுறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ ஃபுல்லாகவே ரெட்டாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மார்க்கெட் இப்படி தான் போகுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட் மார்ச் வரைக்குமாவது இப்படி தான் இந்த ட்ரெண்ட் இருக்கும். ஏன்னா இப்போது கம்பெனிஸ் அனௌன்ஸ் பண்ண ரிசல்ட்ஸ் வந்து அந்தளவுக்கு பாசிட்டிவாக எதுவும் இல்லை. ஒரு சில கம்பெனிஸ் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்தா கூட ஓவராலாக பார்க்கும்போது நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இதனால் மார்க்கெட்டுக்கு நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் இருக்கும், நெகட்டிவ் சென்டிமெண்ட் தான் இருக்கும். அதனால் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஏறினாலும் அதை விட டபுளாக தான் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐஐ வெளியே போயிட்டே இருக்காங்க. ஏன்னா டாலர் இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே இருக்குது, ருப்பீஸ் வந்து வீக்கன் ஆகிட்டே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டிசம்பரில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 45 லட்சம் சிப் வந்து அக்கௌண்ட் டிஸ்கன்டினியூ பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜான்வரியில் இன்னும் அதிகமாக இருக்காக தான் வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் 2 to 3 குவார்ட்டர்ஸ் தான் வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஹை பிச்சில் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 2 குவார்ட்டர்ஸ் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் ஜூன்லேருந்து ஜான்வரி வரைக்கும் உங்களுக்கு 2 குவார்ட்டர் ஃபுல்லாகவே செம்மத்தையே அடிச்சிருக்காங்க. அப்படி அடித்ததுனால பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து கரெக்டாக இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரோட ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், எந்த ஸ்டாக்காக இருக்கட்டும் உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்காது. ஸோ மோஸ்ட் லைக்லி மார்ச்சுக்கு அப்புறம் இந்த ட்ரெண்ட் மாற வாய்ப்பு இருக்குது. அண்ட் நல்ல ரிசல்ட்ஸ் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக இது மாறும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது யூஎஸில் வந்து ரேட் கட் வந்து இந்த வருஷத்தில் 2 தான் கொடுப்பாங்க. அண்ட் ஜூனுக்கு அப்புறம் தான் அதுவும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி யூஎஸ் மார்க்கெட்டை அடிச்சுட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட இம்பாக்ட் வந்து நம்ம மார்க்கெட் நாளைக்கு தெரியும். இன்றைக்கி நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் என்ன தான் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருந்தாலும் ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எல்லா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸும் ஆல்மோஸ்ட் 10 to 20% கிட்ட வந்து கரெக்டாக இருக்குது. அண்ட் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்து ஆல்மோஸ்ட் 30 to 90% கிட்ட கரெக்டாக இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே வாங்க. அண்ட் ஒரே டைமில் மொத்த அமௌண்ட்டையும் போட்டுறாதீங்க. ஏன்னா இந்த மார்க்கெட்டை இன்னும் அடிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, இப்போது இந்த Feb 1 வந்து 2025க்கான பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த பட்ஜெட்டில் இன்வெஸ்டருக்கும் இல்லை வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் ஃபேவராக வரல அப்படின்னா டெஃபினட்டாக அகெயின் மார்க்கெட்டை வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட் தான் பார்க்கும். அப்படி நெகட்டிவ் சென்டிமெண்ட் பார்க்கும்போது இன்னும் மார்க்கெட் அடிக்க தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த பட்ஜெட் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.